உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, மாப்பிள்ள மகேஷ் தன்னை கட்டையால தாக்குனது இந்த டிரைவர் தான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் இவனை நம்பிட்டு இருக்க? சித்தி, மகேஷ் அத உறுதியா சொல்லலையே, சந்தேகமா தானே சொன்னாரு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதா அம்மா டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி இவனுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவன் தலைக்கு மேல ஆடிட்டு இருக்கான். சொன்னா யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சந்திரா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நானும் உனக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசினா எப்படி? விடு, கல்யாண வேலை நிறைய இருக்க, நாம அதை கவனிப்போம். மாப்பிள, நாளைக்கு புடவைக்காரன் ஒருத்தனை வீட்டுக்கு வரவைங்க. அவங்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிடுறேன். அம்மா, கடைக்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாமா? இல்ல, கடைக்கெல்லாம் போனா ரொம்ப லேட் ஆகும். கல்யாணத்துக்கு நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா வேலையும் நம்ம சீக்கிரம் செஞ்சாகணும்ல. புடவைங்கள்ல நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். மாப்ள, அத்தை, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. ஆஃப் கோர்ஸ் அத்தை. அப்புறம் மகேஷ் மாயாவியும் வர வச்சு கல்யாண புடவைய நல்ல கிராண்டா எடுத்துருங்க. அங்கதான் உதைக்குது. அந்த கல்பிரேட்ஸ கூப்பிடவே எரிச்சலா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். சரி சரி, அவங்க 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 வேலையை பாருங்க. சரிங்க. சின்னத்த, 1 மினிட். எப்பா சிலம்பம், அன்னைக்கு அக்கா தங்கச்சி பத்தின படத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அத முழுசா சொல்லாம விட்டுட்டியே. அதுக்கப்புறம் அந்த படத்தை பாத்தியா? ஸ்டோரி எப்படி போகுது? அத்தை வேற ஈகரா இருப்பாங்கல்ல. முழுசா இன்னும் பார்த்து முடிக்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். அதுல அந்த தங்கச்சியோட புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. என்னது, மாமனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? சூப்பர்ப்பா. அக்காவுக்கே துரோகம் செஞ்ச தங்கச்சியும் அவளோட புருஷனும் நல்லாவே இருக்க கூடாதுப்பா. அந்த ராஸ்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு கும்தல கடி கும்மா வேஷ்டியா விடுறா சும்மான் இருப்பாங்களே. ஏன்பா, புருஷனை கொண்டு போனதுக்கு அப்புறமா பொண்டாட்டிக்காரி உக்கிரமா இருப்பாளே. ஆமா, கோமா தான் இருக்காங்க. ஆமா, இவ்வளவுக்கும் காரணம் ஹீரோ தான் நினைச்சு அவன் மேல குலவெறியில இருப்பாங்களே. அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருப்பா, கண்டிப்பா இருப்பா. தங்கச்சி புருஷனுக்கு ஏற்பட்ட கதி அவ தங்கச்சிக்கும் ஒரு நாள் ஏற்படும். தெரியல, படத்தை நான் இன்னும் முழுசா பார்த்து முடிக்கல. பார்த்து முடிச்சதும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இங்க பாருப்பா சிலம்போ, நீ வேணா பாரு. கிளைமேக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சின்னத்தை, சரிதானே? டேய், ரெண்டு பேரும் என்ன வச்சு விளையாடுறீங்களா? இதுக்கெல்லாம் பதில் அடியா நான் யாருன்னு உங்களுக்கு சீக்கிரமே காட்டுறேன்டா. ஏப்பா, சின்ன மாமியார் நம்ம ரெண்டு பேரும் எரிச்சுற மாதிரி பாத்துட்டு போறாங்களே. இப்படி அவங்கள அடிக்கடி வெறுப்பேத்துறது ரொம்ப ஃபன்னா தான் பாயிருக்கு. என்ன வேலைய பார்த்திருக்க? யோ, ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சிருக்க. பொம்பளைய வச்சு பிசினஸ் பண்றவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தனை உனக்கு பிடிக்கலன்னா இப்படிதான் பழிவாங்கியா நீ? இன்ஸ்பெக்டர் சார், தேவையில்லாம பேசாதீங்க. உங்க டியூட்டி என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. என்ன, நீ செஞ்ச கேடுகட்ட காரியத்தை சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உன்னைய 2 நாள் லாக்அப்ல வச்சாதான்டா
உன் கொழுப்பெல்லாம் அடங்கும் ராஸ்கல். சார் நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி எத்தனை போலீஸ்காரங்களை பார்த்திருப்பேன். என்னால என்ன பண்ண முடியுன்றத காட்டுறேன். யோ ஏட்டு, இந்த ஆள லாக்அப்ல தள்ளி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? சார் இவரும் ஊர்ல ஒரு விஐபி சார். எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சார். இல்லைன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். யோ, நீ சம்பளம் கவர்மெண்ட் கிட்ட வாங்குறியா இல்ல இந்த ஆள்கிட்ட வாங்குறியா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பின்ன என்னையா நீ? இவனை தூக்கி லாக்அப்ல போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னா இவனை பத்தி பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க. இவனை லாக்அப்ல தள்ளியா? சொல்றத செய். சார் வாங்க சார். திமிரு, உன்னை எல்லாம் லாடம் கட்டினா தான் சரிப்பட்டு வருவேன். போலீஸ் கரண்டே வந்து சவுண்ட் விடுறான். யோ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா முதல்ல? ஓகே சார். ஓகே சார். எழுதிக்கலாம். ராஸ்கல். ஏப்பா சிலம்பம், நம்ம மாமாவை எங்கேயாவது பார்த்த? ரொம்ப நேரமா தேடுற ஆளையே காணோம். ஏங்க இருங்க, முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிப்பா, ட்ரை பண்றேன். மாப்பிள, மாமா, மாமா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க மாமா போனீங்க? மாப்பிள, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன மாமா சந்தோஷம்? என்ன மாப்பிள அப்படி கேட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பார்த்திருக்கேன், என் மருமக பிள்ளை பார்த்திருக்கேன். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஓ, இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றதா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்த தர இந்த எடுத்துக்க. இருக்க இருக்க இருக்க. நானே என் கையால உங்களுக்கு வச்சு வரேன். அடடடடடடா. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள. மாமா, புது மருமகன் வந்தோம் பழைய மருமகனை மறந்துட்டீங்களே. உங்களை மறப்பேன மாப்பிள. நீங்க தான் வீட்டோட மாப்பிளையாச்சே, உங்களுக்கு ஐயோ, வைக்கிறேன். இது அடிக்கடி சொல்லுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. மாமா, நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள. நீங்க இப்படிலாம் என் மேல பாசத்தை காட்டினீங்கன்னா இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீங்க இந்த மாப்பிள்ளை மருமகன் கூப்பிடுறத விட எப்பவும் போல டிரைவர்னே கூப்பிடுங்க, இல்ல ராஜான்னு கூட கூப்பிடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது மாமா. அது எப்படி மாப்பிள முடியும்? நீ பிறந்ததுல இருந்தே இப்பதான் உன்னை பாக்குறேன். என் தங்கச்சி பையனும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் சந்தோஷத்தை வெளிக்காட்டாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியுது மாமா, ஆனா பாசத்தை காட்டுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இப்பதான் அத்தை என்ன கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போய் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அப்புறம் நான் வந்த நோக்கமே நிறைவேறாம போயிடும். சரி மாப்பிள, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை டிரைவராகவே ட்ரீட் பண்றேன். ஏங்க, உங்ககிட்டயும் திரும்ப சொல்றேன், நீங்க தான் அடிக்கடி மறந்து போய் எதனா சொல்லிடுறீங்க. பாத்துங்க, கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. சரிப்பா, திரும்ப திரும்ப சொல்லாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.